Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. காலையில் ஒரு 4:45 போல் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 4:45க்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறத பார்த்துட்டு நிறைய பேர் இதே மாதிரி ரெகுலராக வீடியோ போடுங்கக்கா, வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கமலுமே வீடியோ பார்த்துட்டு நான் இந்த ராஜாத்தியை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் வீடியோ ரெகுலராக கொடுக்குறேன். இன்றைக்கி சாதம், தட்டைப்பயிர் குழம்பு, ஏதாவது ஒரு காய் பண்ண போகிறேன். அதனால் டீட்டெயிலாக சமையல் வீடியோ எடுக்கலை. ஏய், உங்கள் அப்பா தான் ஏதோ ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்குன்னா நீங்கள் எதுக்கு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? முடிஞ்சா? பொம்மை அடிக்கிறதுக்கு பேசாமல் அந்த பிள்ளையை அடிச்சிரு. சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். சாதம் வடித்து வச்சுருக்கேன், தட்டைப்பயிர் குழம்பு வச்சுருக்கேன். எனக்கு தட்டைப்பயிர் குழம்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பயிர் ஐட்டம்ஸில் குழம்பு வச்சேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது கூட முட்டை வேக வச்சுருக்கேன். பிள்ளைங்க மால்ட்டு கொடுப்பேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொடுத்தேன். குடிச்சிட்டு அவங்க ரெடியாக போயிட்டாங்க. அப்படியே நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். என்னோட நாளை 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறனால 10 மணிக்குள்ளே என்னோடய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே ரொம்ப நேரம் எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நிறைய வேலைகளை இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசித்து நான் பண்ணுறேன். உங்களில் யாராவது காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், என்னோடய டே இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு எழுதி வைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களில் யாராவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒர்க்கு இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் ரெகுலராக அதை பண்ணுவேன். 2 பேரும் சாப்பிடும் போது ஒரு தடவை பஞ்சாயத்து பண்ணுவாங்க, தலை சீவும் போது ஒரு தடவை பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு தலை சீவுவேன் அப்படின்னு. உங்கள் வீட்டில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியல. இன்னைக்கு என்ன உன் பிள்ளைங்க பண்ணுற வேலையை நீயும் பண்ணுற? அதுகளே சோறு திங்காமல் அவசரமாக அவதியாக தின்னுட்டு போகுதுங்க. வேன் வந்து அங்கே கீழே ஆரன் அடித்ததுக்கப்புறந்தே ஓடுறாளுங்க. 10 போடு, நீ போட்டேன்னா தின்னுக்கிட்டே தான் இருக்கும். கமலும் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். ராஜேஷ் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணதே ஹெல்த் மிக்ஸில் இருந்து தான். ராஜேஷ் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த 5 வருஷத்தில் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. 2025 நம்ம ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸும் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நேற்று அதுக்காக பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகும். ஏன்னா அதை ஊற வைக்கணும், 2 நாள் முளைக்கட்டணும், காய வச்சு வறுத்து அப்புறமா அரைக்கணும். ஸோ இது 1 வீக் ப்ராசஸ். அடுத்த வாரத்தில் முளைக்கட்டிய ஹெல்த் மிக்ஸ் நம்ம ராஜேஷ் கிச்சனில் அவைலபிளாக இருக்கும். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கமல் சோஷியல் குரூக்காக ஒரு ஆஃபீஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம். இந்த ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடையிலேருந்து பக்கமாகவே இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். சோஷியல் குரூக்காக நான் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, நமக்கு டயர்டானா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கா வீடு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்தோம். இப்போ அங்கே யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்றனால நான் ஒரு ஆஃபீஸ் செட்டப்லேயே எடுத்துக்கிறேன், இடம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து இப்போ இங்கேருந்து மூவ் பண்ண போகிறோம். இந்த வீட்டில் இருக்க ஃபேனெல்லாம் கழட்டிட்டு போய் அங்கே ஆஃபீஸில் போடணும்னு அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. திரும்ப வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன கட்டெல்லாம் திரும்ப வீட்டில் கொண்டு வந்து வைக்கணும். அக்கா ஸ்கூல்லேருந்து வந்ததும் நான், கமல், அக்கா 3 பேரும் போய் லெமன் டீ குடித்தோம். கமல் கூட சேர்ந்து இப்போ நாங்களும் லெமன் டீ வாங்கிடுறோம் கடைக்கு போனால். அப்பாவுக்கு வழி விடாத, அப்பாவுக்கு வழி விடாத. இன்னும் உனக்கு வழி விட மாட்டோம் நாங்கள். நீ தான் சோஷியல் குரூக்கு வேறு கடை பார்த்துட்டேல, ஆஃபீஸ்
சோஷியல் குரூப் வேறு ஆஃபீஸ் பார்த்துட்டேல, அப்புறம் எதுக்கு ராஜேஷ் கிச்சனுக்கு வர்ற? உனக்கும் மணிக்கும் இந்த டேபிளில் ஒரு இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள். இதுக்காக நீ அங்கே செலவு பண்ணணுமா? ஓஹோ ஓஹோ, அம்மா செஞ்சு கொடுக்கல, சாட்டில் ஒட்டுறதுக்கு. இதை அப்படியே கட் பண்ணி ஒட்டிக்கலாமா? இன்னும் ஒரு 6 இது தான் எடுக்க முடியும். அதான் பெருசாக இருக்குது. அதை சைஸ் சின்னது பண்ணி எடுக்க முடியுமா? எடுக்கிறியா? சரி எடு. எடுத்து கொடுத்துட்டு போ, பிள்ளைக்கு ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு பேஜுக்கு ஒரு இமேஜ் தான் வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இதில் வந்து we can adjust, சின்னது பண்ணிக்கலாம். கற்றுக்க கௌதம். இதெல்லாம் கிராப் பண்ணுறோம். இதுக்கு தான் கமலக்கண்ணை வேணுங்கிறது. இதுக்கு தான் தேவை, வேற எதுக்கு தேவையில்லை. கண்மணி அவங்க ஸ்கூலில் சாட்டர்டே ஹெரிட்டேஜ் இந்தியா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு கண்மணிக்கு கொடுத்துருக்க டாபிக் ஃபுட்டு, ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். லாஸ்ட் இயர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஆஃப் ஆந்திரா வந்திருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அவளுக்காக ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணோம் நாங்கள். இந்த வருஷம் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். நான் வந்து என்னென்ன ஃபுட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சார்ட்டில் ஒட்டி தரேன் பாப்பா அப்படின்னு. எனக்கு சாம்பிளுக்கு ஃபுட்டும் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னா. பாப்பா இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது பாப்பா அப்படின்ட்டேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரைடே சாட்டர்டே நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன், வெளியே போகிற வேலை இருக்குது, அதனால உனக்கு சார்ட் மட்டும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அது என்ன சிக்கனை நம்ம வாங்கி அப்படியே மசாலா போட்டு சமைச்சு சாப்பிடுவோம். அவங்க என்னடானா அது போன்லெஸ் சிக்கனு, உருளைக்கிழங்கு நடுவில் இருக்கிறது மட்டன். பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கடா. பிள்ளை எப்படி வாய்க்குள்ள நுழையும் தெரியல. நீ கற்றுக்க, சொல்லி கொடு. எனக்கு வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன். நீ சொல்லி கொடுக்க மாட்ட. பாய். சரி பாய் பாய். ஃப்ரைடே சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸோட குற்றாலம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மதியத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கோல்டாக இருந்தது, தும்மலாக வந்துட்டு இருந்தது, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு, ஃபீவர் வர மாதிரியே இருந்தது, உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. கமல் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி வீட்டில் போய் இதை ஒட்டி கொடுக்குறேன் பாப்பா அப்படின்னு சொன்னேன். பாப்பா எனக்கு இப்போயே ஒட்டி கொடுமா அப்படின்னா. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவளுக்கு ஒட்டி கொடுத்தேன். அவளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கவும் கையிலுக்கு கோவம் வந்துருச்சு. நீ எனக்கு நான் மட்டும் பண்ண மாட்டேன், அவளுக்கு நான் மட்டும் முதலாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டா. கையில் மோஸ்ட்லி என்கிட்ட கேட்கவே மாட்டா. என்ன ப்ராஜெக்டோ அவளே பிரிண்ட் அவுட் எடுத்து தர சொல்லி பிரிண்ட் அவுட்டை வாங்கி அவளே சார்ட் வந்து ஒட்டிக்குவா. ஏதாவது 1-2 கேட்பா, நான் வெயிட் பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவளே பண்ணிடுவா. இருந்தாலும் அப்பப்போ இந்த செல்ல கோவம் இருக்க தான் செய்யுது. கடையில் எல்லாரும் சேர்ந்து தான் உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தோம். இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கும் பேர் எதுவும் தெரியாது, வெயிட் பண்ணுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி அப்புறமா நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்து என்னமா பாருங்க, குல்ச்சா. குல்ச்சா ஐ திங்க் குல்ச்சா குல்ச்சா குல்ச்சியா குல்ச்சா இதுதான் குல்ச்சா. குல்ச்சா டம்மு ஓலையா, டம்மு ஓலா ஒரு அத இருக்குமோ அந்தது. அது இல்லாட்டி இது, அது இல்லாட்டி டேம்னு போட்டுருக்க. டம்முன்னு நீ டேம் போட்டுருக்க, DUM போடு. அந்த உருண்டை இதுக்கு பேர் என்னது? டம்மோலா. டம்மோலா கோஸ்தபா. இது கோஸ்தபா. கோஸ்தபா கோஸ்தபா பேய் கோஸ். எப்படி இருக்கு பேரு? கோஸ்தபா. இது நினைக்கிறேன் நான் மட்டும் முடிய வெளிச்சு போட்டேன். ஸ்பெல்லிங் தெரிய மாட்டேங்குதுல, வாயிலையும் வர மாட்டேங்குது, ஸ்பெல்லிங்கும் வர மாட்டேங்குது. ஃபிஷ் ஸ்டைல் கறியா அது? முன்னாக்கா மாங்காவ அவங்க சொல்லிட்டு கறி மாங்காலடி உருளைக்கிழங்கு. இது பட்டர் டீ எனக்கு தெரியும், அக்கா ஃபேவரட்னால டக் பண்ணிட்டேன்.
ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு என்ன அப்படின்றத நான் லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இமேஜ் எல்லாமே டவுன்லோட் பண்ணேன். எது பேர் அப்படின்றத மறந்து போச்சு. திரும்ப நெட்லேயே போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேரை வந்து எழுதினேன். பேரை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு கலவரமே நடந்துருச்சு. இது பேரெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து நான் எழுதும்போது இந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான், கண்மணி ப்ராஜெக்ட் முடிஞ்சு. பாப்பா இதுக்கு பேரெல்லாம் சொல்லு. இது என்னது? Rogan Josh. Tihar. Tihara. Damolo. Pulsa. Postaba. Nadir. Munji. மஞ்சி தான் பாப்பா. மூஞ்சி இல்ல, மஞ்சி. Batati. இது Kashmir. முஜ்காட். Kashmir Mujgad. நாளைக்கு மறந்துடுடி கண்மணி. பார்த்து சொல்லிடுறேன் தங்கம். அந்த ஸ்கெட்ச் எடு, உன் பேர் எழுதி. ஆமா. என் பேர் போடணுமா பாப்பா? பேர் வச்சவங்களுக்கு எழுத தெரியாதா? நான் தானே செஞ்சேன். உன் பேர் போடணுமா என் பேர் போடணுமா? உன் பேர் தான் போடணுமா? செஞ்சது நானு, கிரெடிட் மட்டும் உனக்கா? ஹார்ட் போடு. ஹார்ட் எங்க போட? ஓகேவா? ஹார்ட் பெருசா ஒரு புள்ளி. நாங்களும் ஏதாவது பங்குக்கு பண்ணுவோம், அதனால அவங்க பங்குக்கு நானும் பண்ணேன்னு காமிச்சுக்கிறதுக்காக இது. அப்படிதானே? ஆமா. இந்த ப்ராஜெக்ட்ல உன் பங்கு இருக்கு 4 மூலையில. அப்படிதானே? ப்ராஜெக்ட் ஒரு வழியாக முடிச்சு கொடுத்துட்டேன். என்னால் அதுக்கு மேலே உட்கார முடியல. கமலை வர சொல்லி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.